அப்ப இனி சீனாவுக்கு எதிராக யார் கருத்து கூறினாலுமோ அல்லது சீனாவுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்குவோம் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்மை காலமாக பலர் கூறி வந்தவர் சீனாவை கால் பதிக்க விட மாட்டோம் அப்படி இப்படி என்று. இனி அதுகளுக்கு ஒரு சாவு மணி அடித்த மாதிரி தான் இந்த கருத்து அமைத்திருக்கு. அப்ப இந்தியாவின் பொருளாதாரத்தை அமெரிக்கா தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டிருக்கு. அப்ப இந்தியாவை எப்போது அமெரிக்கா உள்வாங்கும்? எப்போது இந்தியாவுக்கு அமெரிக்கா உதவி செய்யும்? சீனாவுக்கு இந்தியா அடிக்கும். சீனாவை எப்படி இந்தியா பாதுகாப்பாக எடுத்ததோ அதே போல கோத்தபாய ராஜபக்சவையும் இந்தியா காப்பாற்றியிருந்தது. இப்ப அவர் அதாவது அனர்குமரசனாக்கா சீனாவில் நிற்கிற சமயம் அவர் இந்தியாவுக்கு சென்ற சமயம் அவர் சந்தித்தவர்கள் யார் என்று பார்த்தால், அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை நோக்கித்தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்க போகுது என்னும்போது சீனா தன்னை வேகமாக பலப்படுத்த முற்பட்டு நிற்கின்றது. இதுதான் இலங்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை சீனா வழங்கியிருக்கு. சீனாவை ஏதோ ஒரு வழியில் தாங்கள் முடக்கினால்தான், பொருளாதார ரீதியாகவும் சரி படைத்துறை ரீதியாக சரி முடக்கினால்தான் அமெரிக்கா தப்பி பிழைக்க முடியும். அதற்கு இலங்கை மிக மிக முக்கியமானது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர். வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு என்று வணக்கம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார கடந்த வாரம் சீன நாட்டுக்கான விஜயத்தினை மேற்கொண்டு திரும்பியிருக்கின்றார். அவர் திரும்பியது ஒரு புறம் இருக்க, அங்கு இடம்பெற்ற ஒப்பந்தங்கள் இன்னும் ஒரு புறம் இருக்க, அங்கு அவருக்கு வழங்கப்பட்ட இராணுவ மரியாதை என்பது இருவேறு இடங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. ஆயுதம் தாங்கிய படையினர் விமான நிலையத்தில் வரவேற்ற ஒரு சூழ்நிலையும், அதன் பின்னர் வளமையாக அந்நாட்டு ஜனாதிபதியுடன் ஒரு அணிவகுப்பு மரியாதையும் அவர் பங்கெடுத்திருந்தார். இந்த இராணுவ அணிவகுப்பு என்பது இராணுவ ரீதியாக சீனா ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வருகின்றனவா? கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் இதில் உண்மைத்தன்மை இராணுவ பார்வையில் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், உண்மையில் அவருக்கு வழங்கப்பட்ட வரவேற்பு என்பது இதுவரை காலம் வழங்கப்பட்டதை விட வேறுபட்டதாகத்தான் இருக்கின்றது. படைத்துறை ரீதியாக இலங்கையின் தேவை, சீனாவை பொறுத்தவரையில் இலங்கையின் தேவை ஒரு படைத்துறை ரீதியாகத்தான் முதன்மைப்பானது. ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் அதற்கு இலங்கையின் பொருளாதாரம் சீனாவுக்கு எந்த விதத்திலும் உதவ போவதில்லை, அல்லது இலங்கையின் வேறு வளங்களோ அதுகளோ இல்லை. இலங்கையின் அமைவிடமும் சீனாவின் பாதுகாப்பு. எனவே ஒரு படைத்துறை ரீதியாகத்தான் இது அணுகப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டது போல என்னென்று சொன்னால், அனுகுமர திசாநாயக்காவை பொறுத்தவரையில் 2 தடவைகள் கிளர்ச்சியில் ஈடுபட்ட ஒரு ஆயுத குழுவின் தலைவராகத்தான் அங்கு சீனா பார்த்திருக்கலாம். அதனாலும் அந்த இராணுவ முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு அப்பால், அந்த அணிவகுப்புக்கு அப்பால் அல்லது அந்த வரவேற்புக்கு அப்பால் அவர்கள் செய்து கொண்ட உடன்பாடுகளில் பெருமளவில் இராணுவ நலன் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கடல் வளம், பாதுகாப்பு, காவல்துறை என்று சொல்லி இலங்கையின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு. இது தொடர்பாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது கடல் வளத்தை, இந்து சமுத்திர பிராந்தியத்தின் கடல் வளத்தின் கடல் கண்காணிப்பை அல்லது கடல் கூட்டு பாதுகாப்பு உடன்பாட்டை இலங்கை மேற்கொண்டது என்பது இந்து சமுத்திர பிராந்தியத்தின் அந்த இந்தியாவின் அந்த கொள்கைகளுக்கு ஒரு பலத்த சவாலாக இருக்கும் என்றுதான் கூறுகிறார்கள். இந்த பயணத்தை அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவாக இருக்கலாம், சீனாவுக்கான இந்த பயணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தோ பசிபிக் டூர் என்றுதான் கூறுகிறார்கள். அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான ஒரு பயணம், விஜயமாகத்தான் இதனை பார்க்கிறார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 20ஆம் தேதி பதவியேற்கின்றார். ட்ரம்ப் பதவியேற்கிறதுக்கு முதலே காசாவில் ஒரு போர் நிறுத்தம் வந்துவிட்டது. அதே போல உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்று கூறுகிறார். ஆனால் ட்ரம்பின்
புதிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். அவர் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் என்ற இடத்துல பேசும்போது கடந்த வாரம் வாஷிங்டன்ல கூறியிருக்கிறார். அதாவது ட்ரம்பின் போக்கஸ் வந்து சீனா தான். தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை குறிக்கிறார். சீனாவைத்தான் நாங்கள் குறிவைப்போம் என்று. அதிலும் $20 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை தாய்வானுக்கு வழங்க தாங்கள் இருப்பதாகவும், அவர்கள் நிதியை செலுத்தி விட்டார்கள், இன்னும் வழங்கவில்லை, அதனை முதலில் வழங்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார். நேட்டோவின் தலைவர் மார்க் ரூட் அவர்கள் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், இந்த ஐரோப்பிய நாடுகள் ஒரு போருக்கு தங்களை தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இப்ப அதாவது எதிர்வரும் ஒரு 4-5 ஆண்டுகளுக்குத்தான் இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி. ஆனால் அதே சமயம் படைத்துறையாளர்களுடைய கூறுகிறார்கள், நேட்டோ வந்து இன்னும் ஒரு 2 வருடங்கள் தான் தாக்கு பிடிக்கும் என்ற ஒரு நிலைமை. இப்ப அந்த உலக ஒழுங்குல நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் பல பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த 2025ஆம் ஆண்டு போன வருடத்தை விட மோசமாக இருக்கும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு அமைவாகத்தான் உலக நடப்புகளும் இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. அப்ப இந்த நிலையில் சீனா, அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில ஒரு நோக்கித்தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்க போகுது என்னும் போது, சீனா வந்து தன்னை வேகமாக பலப்படுத்த முற்பட்டு நிற்கின்றது. இதைதான் இலங்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை சீனா வழங்கி இருக்கின்றது. படைத்துறை ரீதியாக மிக முக்கியத்துவமான இந்த விஜயம் என்று பார்க்க வேண்டுமா? படைத்துறை ரீதியாக இந்த விஜயத்தின் பின்னர் சீனா இலங்கைக்குள் வளமையை விட ஏதாவது புதிய நகர்வுகளுக்கான வியூகங்கள் அமைக்கும்? சீனாவின் அம்பாந்தோட்டை ரிஃபைனரியை தெரியும். ரிஃபைனரிக்குத்தான் பெருமளவான நிதி இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அனுர்குமார் திசாநாயக்காவின் கருத்தின் அடிப்படையில் தாங்கள் ஒரு மைல் ஸ்டோனை தாங்கள் எட்டிவிட்டதாக கூறுகிறார். அது என்னென்று சொன்னால், கிட்டத்தட்ட $3.7 பில்லியன் பெறுமதியான முதலீடு வந்து அம்பாந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு. அதை செய்ய போவது வந்து சினோபெக் என்ற சீனாவின் நிறுவனம். ஆனால் இந்த நிறுவனம் வந்து மிக உலகிலேயே டாப் ரிஃபைனரி என்று கூறுவார்கள். ரஷ்யாவிலும் இருக்கின்றது, அதன் கிளை வந்து சவுதி அரேபியாவிலும் இருக்கின்றது. 2 மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளில் அது இருக்கின்றது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் அமைக்கப்பட போகின்ற இந்த ரிஃபைனரி வந்து சீனாவின் ஒரு பாதுகாப்பு கடற்படை வளங்களுக்கான, அது பொதுமக்களுக்கு என்று கூறினாலும் சீனாவின் ஆழ்கடல் கடற்படையினரின் வளங்களுக்கான ஒரு தளமாகத்தான் முன்னரிலிருந்தே அமெரிக்காவும் அதனை பார்த்து வந்தது, இந்தியாவும் அதனை பார்த்து வந்தது. ஆனால் அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் நிர்மாணத்துடன் அது நின்று விட்டது. அதற்கு பிறகு எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் இப்போது அது மிக விரைவாக அது மேற்கொள்ளப்பட போகின்றது. அப்ப இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கேட்டது போல படைத்துறை ரீதியாக என்று பார்த்தால், இலங்கையின் நீதித்துறையாக இருக்கலாம், அல்லது சட்ட அமூலாக்களாக இருக்கலாம், அல்லது பாதுகாப்பு படையாக இருக்கலாம், அல்லது காவல்துறை, இவை அனைத்தையும் சீனா தனது மேலாண்மையின் கீழ் இலங்கைக்கு அபிவிருத்தி செய்து கொடுக்கும் என்று சீனா கூறியிருக்கின்றது. இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சீனாவின் முதலீடுகளை முற்றுமுழுதாக உள்வாங்குவது இலங்கையின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. எந்த வழியிலாவது தனது பொருளாதாரத்தை உயர்த்தி விட வேண்டும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனாவுக்கு கரன்சி ஸ்வாப் வந்து, அதாவது 1.4 பில்லியன் கரன்சி ஸ்வாப் வந்து இன்னும் ஒரு 3 வருடங்களுக்கு தாங்கள் இலங்கைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கிறோம் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை, அதாவது அனுர்குமார் திசாநாயக்கா வந்த பிற்பாடு அதனை சீனா அறிவித்து விட்டது. இப்ப இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வந்து மிக மிக நெருக்கமானதாகத்தான் இந்த பயணத்தின் பின்னர் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும், அனுர்குமார் திசாநாயக்கா அவரை கூறிவிட்டார், சீனாவுக்கு எதிரான சக்திகளை இலங்கையில் தாங்கள் அனுமதிக்க போவதில்லை என்று. இந்த கூற்று வந்து மிக மிக முக்கியமானது ஒன்று. அப்ப இனி சீனாவுக்கு எதிராக யார் கருத்து கூறினாலுமோ, அல்லது சீனாவுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்குவோம் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக பலர் கூறி வந்தவர், சீனாவை கால் பதிக்க விட மாட்டோம் அப்படி இப்படி என்று. இனி அதுகளுக்கே ஒரு சாவு மணி அடித்த மாதிரி தான் இந்த கருத்து அமைத்திருக்கு.
ஒட்டுமொத்தத்தில் இலங்கைக்குள் சீன இராணுவ நகர்வுகளுக்கான வாய்ப்புகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. உண்மைதான். என்னென்று சொன்னால் சீனாவை பொறுத்தவரையில் படைத்துறை ரீதியாக நேரடியாக களமிறங்குவதில்லை. சீனா பெரிய படைத்துறை ரீதியாக எந்த நாட்டிலும் போர் கொடுத்ததும் குறைவு. அதே போல சீனா பல நாடுகள் மீது தடைகளை கொண்டு வந்ததும் குறைவு. அது ஒரு இப்ப அமெரிக்காவின் வேர்ல்டு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஆனால் இவங்களோட அப்ரோச் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு. இருந்த போதும் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் பங்களாதேசத்தில் அவர்கள் ஒரு நீர்மூழ்கி தளத்தை காட்டினார்கள். கடற்படையை குறிவைத்துத்தான் அவர்கள் நகர்கிறார்கள். அவர்கள் தரைப்படையோ அல்லது வான்படையோ அவர்கள் பலப்படுத்துவதை யோசிக்கவில்லை. அது அவர்களுக்கு பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் தற்போதைய நிலையிலும் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு விமான பரப்பு விமானங்களும் நீண்ட தூர விமானங்கள் டேங்கர் மூலம் எண்ணெய்களை நிரப்பலாம் என்று சொல்லி அதுகளுக்கு பிரச்சனை இல்லை. தரப்படையை பொறுத்தவரையில் கடற்படை ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று சொன்னால் தரப்படையை நகர்த்துவதிலும் அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்க போவதில்லை. அவர்கள் தங்கள் கடல் வளத்தை, அதாவது வளங்கள் பாதை சீனாவின் உற்பத்தி துறையின் வளங்கள் பாதையில் பெருமளவான விநியோகம் வந்து இந்து சமுத்திர பிராந்தியத்துக்குலாம் தான் இடம்பெறும். இதற்கு முன்னர் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் நுழைவு பாதையாக பர்மாவைத்தான் சீனா பயன்படுத்தி இருந்தது. இப்போதும் பர்மாவுக்கு வருகின்ற பிரச்சனைகளும் பின்னணிகளும் சீனாவும் இருக்கின்றது. ஆனால் இப்ப அது இலங்கையை அவர்கள் தன்வசப்படுத்தி இருப்பது வந்து முற்றுமுழுதாக நீங்கள் கூறியது போல படைத்துறைக்கு திறந்து விட்டது போலதான். எல்லாவற்றையும் இந்தியா வெறுமனே பார்த்து கொண்டிருக்க போகின்றதா? ரணில் அரசாங்கத்திலே சீனாவினுடைய கண்காணிப்பு கப்பல்களுக்கான அனுமதிகள் கூட தற்காலிகமாக கூட நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு போகின்ற போது இந்தியாவை மீறி யாரையும் அனுமதிக்க மாட்டேன் என்றார். சீனாவுக்குள் செல்லுகின்ற போது சீனாவை மீறி யாரையும் அனுமதிக்க மாட்டேன் என்கின்றார். இவர் யாருக்கு உண்மையாக இருக்க போகின்றார் அல்லது இந்தியாவுக்கு முதுகில் குத்த போகின்றார்? உண்மையில் நல்ல ஒரு கேள்வி. என்னென்று சொன்னால் அங்கு அதைத்தான் கூறினார், இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை இலங்கையில் காலூன்றப்பட போவதில்லை, அதே போலதான் சீனாவுக்கு எதிரான சக்திகளை காலூன்றப்பட போவதில்லை என்று கூறியிருக்கிறார். அவர்கள் இலங்கை மீண்டும் மீண்டும் ஒன்றை கூறுகிறது, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் நாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் தேசத்தில் இல்லை. அதைத்தான் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் உங்கள் பாதுகாப்புக்கு பிரச்சனை என்று சொன்னால் அதை நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று. இப்ப தமிழர்களை போல நான் இந்தியாவின் பாதுகாப்புக்கு நான் காவலர் ஆவேன் என்று கேடயத்தோட முன்னுக்கு பாஞ்சு விளையல. அவங்களோட உங்களோட பாதுகாப்பு பிரச்சனைனா நீங்கள் உங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கும் ஏனைய நாடுகளுக்குமான உறவுகள் சுமூகமாக இருக்க வேண்டும் என்று கூறி உண்மையில் இதை இந்தியா தான் கையாள வேண்டும். இந்தியா கையாள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்தியா அதாவது அனுரகுமார திசாநாயக்கா வந்து அங்கு நின்ற போது, சீனாவில் நின்ற போது இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா வந்து எதிர்கட்சி தலைவரை சந்தித்திருந்தார், நாமல் ராஜபக்சவை சந்தித்திருந்தார். அதே நேரம் உங்களுக்கு தெரியும் மிலிந்த மொரகொட வந்து ஒரு என்ஜிஓ ஒன்று நடத்துகிறார், பாத் ஃபைண்டர் என்றதான் அந்த என்ஜிஓவின் பேர். அந்த என்ஜிஓவில் இருந்த அந்த என்ஜிஓவின் இருந்தது மட்டுமல்லாது அவர் இந்தியாவுக்கான தூதுவராகவும் இருந்தார், கோத்தபாய ராஜபக்ஷாவால் நியமிக்கப்பட்ட. கோத்தபாய ராஜபக்ஷாவின் வெளியேற்றத்தின் போது அவரை பாதுகாப்பாக இந்தியா மாலதீவினூடாக வெளியேற்றுவதில் மிலிந்த மொரகொட மிக பாரிய பங்காற்றியிருந்தார். சீனாவை எப்படி இந்தியா பாதுகாப்பாக எடுத்ததோ அதே போல கோத்தபாய ராஜபக்ஷவையும் இந்தியா காப்பாற்றியிருந்தது. அப்ப இப்ப வந்து அவர், அதாவது அனுரகுமார திசாநாயக்கா சீனாவில் நிற்கிற சமயம் அவர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார். இந்தியாவுக்கு சென்ற சமயம் அவர் சந்தித்தவர்கள் யார் என்று பார்த்தால் அஜித் தோவல், இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். அடுத்தது விக்ரம் மிஸ்ரி, அவர் வந்து இந்தியாவின் வெளிவிவகார செயலாளர். அதே போல சீதாராமன் நிதி அமைச்சர். இப்ப இவரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த என்ஜிஓ என்ற அமைப்பை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டதில் மிலிந்த மொரகொடவுக்கான பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் அவற்றை இந்த பாயிண்டரை பொறுத்தவரையில் 2015ஆம் ஆண்டு அவர்கள் ஒன்றை, அதாவது இந்தோ லங்கா இனிஷியேட்டிவ் ஒன்றை ஆரம்பித்திருந்தார். அதே 2015ஆம் ஆண்டு சைனா ஸ்ரீலங்கா கோஆபரேஷன் ஸ்டடிஸ் சென்டர் என்று ஒன்றை ஆரம்பித்திருந்தார். இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகிற அதே சமயம் தங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒரு நாட்டை பயன்படுத்துவதற்குரிய ஒரு வழிமுறையாகத்தான் அவர் இதனை பயன்படுத்தி இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
இப்ப சீனாவுக்கான அனுகுமார திசாநாயக்காவின் பயணம் அதனை ஒட்டி மிலிந்த முரகட இந்தியாவுக்கு சென்றது, அங்கு முக்கியஸ்தர்களை சந்தித்தது. அதே சமயம் உங்களுக்கு ஒன்று தெரியும், இந்தியாவுக்கு செல்வதற்கு முதல் அவர் சீன தூதுவரையும் போய் பார்த்திருக்கிறார் ஜனவரி 10ஆம் தேதி. அப்ப சீன தூதுவரையும் பார்த்துவிட்டு தான் அங்கு சென்றிருக்கின்றார். இன்னும்போது இலங்கையின் தற்போதைய நிலையில், தற்போதைய இந்த அரசியல் நிலையில் இந்தியாவை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் தள்ளப்பட போகின்றது. ஏனென்று சொன்னால் இலங்கை முற்றுமுழுதாக சீனாவை புறம் தள்ள போவதில்லை என்பது இந்தியாவுக்கு தெரிந்தது. இந்தியாவின் நடவடிக்கை என்றால் இந்தியாவின் இயலாமை அந்த தேசத்தை குழப்புவதுதானே? உண்மைதான். என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அண்மையில் கூறியிருந்த மாலத்தீவு அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு இந்தியா லஞ்சம் கொடுத்ததாக வாஷிங்டன் போஸ்ட் தகவல் வெளியிட்டது. அதே போல இப்ப ஹசீனா அரசு இந்தியா பங்களாதேசத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள். அப்ப அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப நீங்கள் சொல்வது போல குழப்புவது என்று சொன்னால், குழப்புவதற்கு தேவையானவை என்ஜிஓக்கள், அந்த உதவி நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், திங்க் டேங்க். இது ஒரு திங்க் டேங்க் தான் அவர் ஃபார்ம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப இவர்களின் ஊடாகத்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் அது இலங்கையில் தற்போதைய நிலையில் என்னென்று சொன்னால், இப்ப இவர் அனுகுமார திசாநாயக்கா போட்டு வந்த பிற்பாடு இந்த இந்தியாவின் டிஜிட்டல் ஐடென்டி கார்டு என்று சொல்லி ரணில் அதற்கான டிஜிட்டல் ஐடியை வழங்குவதற்கான மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரணில் தான் கையெழுத்து வைத்திருந்தார். அதனை நீக்கி விட்டது தற்போதைய அரசு. இப்ப அனுகுமார திசாநாயக்கா சீனாவால் வந்த பிற்பாடு அவர்கள் மீண்டும் கூறியிருக்கிறார்கள், எந்த விதத்திலும் நாங்கள் எங்கள் மக்களின் தகவல்களை இந்திய நிறுவனங்கள் கையாள்வதற்கு விடப்போவதில்லை என்று கூறியிருக்கிறார். முற்றுமுழுதாக இந்தியா அதிலிருந்து வெளியேற்றப்படும் என்ற ஒரு கருத்தைத்தான் கூறியிருக்கின்றார். இப்ப நடக்கும் சம்பவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்தியாவையும் சீனாவையும் இணைத்து பயணிப்பதாக கூறினாலும் இந்தியா பல படிகள் பின்தங்கித்தான் நிற்கின்றன. அதுக்குரிய காரணமும் என்னென்று சொன்னால், சீனாவின் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 18-19 ட்ரில்லியன், இந்தியாவின் கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன். பொருளாதாரத்துல இந்தியாவும் சீனாவுக்கும் கிட்ட நிக்க முடியாது. இந்தியா சீனாவின் பொருளாதார உதவியில 60% சோலார் பேனல் எக்யூப்மெண்ட்டை சீனாவிடமிருந்து தான் வாங்குகிறார்கள். அண்மையில் இந்தியாவின் வர்த்தகர்கள் கொடுத்த பிரஷர் காரணமாக மோடி சீனா அதிபருடன் அந்த எல்லை பிரச்சனையை கூட தீர்த்து வைக்கிற அளவுக்கு போயிருக்கிறார். ஏனென்று சொன்னால், பெருமளவான பொருட்களை சீனாவிலிருந்து வாங்கித்தான் இந்தியா மீண்டும் ஏற்றுமதி செய்கின்றது. அப்ப வர்த்தகத்தை பொறுத்தவரையில் இந்தியா சீனாவில் டிபெண்ட் பண்ணித்தான் இருக்கின்றது. அப்ப இவ்வளவு இதிலும் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா அதாவது சீனாவையும் தனது பொருளாதார நலன்களுக்காக வைத்துக் கொண்டு தனது பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நிலை. எனவே தான் உங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு 3 கப்பல் தனது கடற்படையை பலப்படுத்துவது தொடர்பாக பேசியிருந்தார். அதன் போது 3 கப்பல்களை உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட, ஒன்று டிஸ்ட்ராயர் கப்பல், ஒன்று ஃப்ரிகேட், மற்றது சப்மரீன் நீர்மூழ்கி கப்பல், இந்த 3ஐயும் ஒரே தடவையில் தாங்கள் அறிமுகம் செய்வதாக கூறியிருந்தார். அதற்கு 2 வாரங்களுக்கு முதல் தான் இந்தியாவின் கடற்படை தளபதி ரஷ்யாவுக்கு சென்று அங்கு கட்டப்பட்ட 2 ஃப்ரிகேட் வகை கப்பல்களை கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப இந்தியாவும் ஓரளவு சீனாவின் கடல் மேலாண்மையை கருத்தில் கொண்டு தனது கடல் மேலாண்மையை பலப்படுத்தி கொண்டுதான் வருகின்றது. ஆனால் அதற்கு இந்தியாவின் பொருளாதாரம், வெளிவிவகார கொள்கைகள், இந்தியாவை சுற்றி இருக்கின்ற நாடுகளின் உடனான நட்புறவு என்பன சாதகமாக இருக்க வேண்டும். ஆனால் அது சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை. ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவுக்கு அனுரவின் அண்மைக்கால நகர்வுகள் அல்லது முடிவுகள் என்பது ஒரு பெரும் ஆபத்தை நோக்கி நகர்வதற்கு அல்லது தள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உண்மைதான். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப திபெத்தை பொறுத்தவரையில் இப்ப ஒரே சீன கொள்கை என்றாலும் இதுவரை காலமும் வெளியிடப்பட்ட இணைந்த அறிக்கைகளில் திபெத்தை அந்த அறிக்கைகளில் இலங்கை அரசு சீனாவுடன் சேர்ந்து விடுகின்ற அறிக்கைகளில் இலங்கை அரசு திபெத்தை அதில் சேர்ப்பதில்லை. ஆனால் இந்த தடவை திபெத் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், திபெத்தில இருந்த தலை லாமா தான் இந்தியா அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறது. அவருக்கு உதாரணமாக உங்களுக்கு தெரியும்,
பங்களாதேசத்தின் தற்போதைய இடைக்கால அரச தலைவராக இருக்கிற யூனிஸுக்கு அமெரிக்கா நோபல் பிரைஸ் கொடுத்திருந்தது. அதே போலதான் தலைலாமாக்கும். யார் அமெரிக்காவுக்கு எதிரானவர்களுக்கு எதிராக நிற்கிறார்களோ அவர்களுக்கு மேற்குலக நோபல் பிரைஸ் கொடுப்பது அது பலமை. அதே போலதான் 1989 தலைலாமாவும் கொடுத்தது. ஆனா தலைலாமாவை தலதா மாளிகைக்கு வருவதற்கு இலங்கை அரசுகள் ஒருபோதும் அனுமதித்தது கிடையாது. அதனைத்தான் இந்த அரசு செய்யும் என்று கூறப்படுகின்றது. அப்ப இப்ப கூறுகிறார்கள் என்னென்னா, உகிர் முஸ்லிம் மக்கள் அவர்கள் வாழ்கின்ற பிரதேசம் அவர்கள் தனிநாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த பிரிவினையையும் இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ளாது என்ற ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்டை தான் விட்டிருக்கிறார்கள். இந்தியா திபெத் தொடர்பாக பேசினாலும் அதற்கு இலங்கை எதிராகத்தான் நிற்கின்றது, அல்லது அதற்கு இலங்கை சீனாவுடன் தான் நிற்கின்றது. 1952 உங்களுக்கு தெரியும், கொரிய போரின் போது கூட எந்த நாடுகளும் சீனாவுக்கு உதவி செய்யக்கூடாது என்று அமெரிக்கா கூறி இருந்தாலும் அன்று சீனாவுக்கு இவர்கள் 50,000 தொன் ரப்பரை ஏற்றுமதி செய்தார்கள். அதற்கு பதிலாக 2,70,000 தொன் அரிசியை இறக்குமதி செய்தார்கள். அன்றிலிருந்து இந்த பந்தம் தொடர்கின்றது இலங்கை அரசுக்கும் சீனாவுக்கும். அண்மையில், அதாவது கடந்த வருடம் சீனாவின் அதிகாரிகள் இலங்கைக்கு வந்த போது கூட அந்த உடன்பாடு தொடர்பான புகைப்பட கண்காட்சியை கொழும்பில் வைத்து காண்பித்திருந்தார்கள் இலங்கை அரசு. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை இந்தியாவுக்கு எதிரான சக்திகளுடன் நிச்சயமாக கைகோர்க்கும் என்பது இந்தியாவுக்கு தெரிய வேண்டியது. இந்தியாவின் வெளிவார கொள்கைகள் ஏற்பட்ட தொய்வும் அதில், அதாவது ஒரு இந்திய தேசமாக இருந்தாலும் அந்த தேசங்களுக்கு இருக்கின்ற மாநிலங்களுக்கு இடையிலான முறுகல் அல்லது வெறுப்புகளை ஒரு தேசத்தின் வெளிவார கொள்கைகளில் காட்ட முற்பட்டதன் விளைவாகத்தான் நாங்கள் இந்தியாவின் இந்த தோல்வியை பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் இப்போது குறிப்பிடுகின்றதன் அடிப்படையில் சீனாவை கட்டுப்படுத்துவதில் சிரமம் அல்லது சீனாவுக்கிடையில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு ஆபத்தை நோக்கி நகர்கிறது என்றால், மோடி அரசு அமெரிக்காவிடம் மாற்று வழிகளினூடாக இலங்கை தொடர்பான ஒரு சரணடைதலுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இல்ல, சீனாவுக்கு எதிரான சரணடைவுக்கு இந்தியா அமெரிக்காவுக்கு செல்ல முடியாது என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவை சீனாவை விட மிக மோசமான எதிரியாகத்தான் இந்தியா பார்க்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் சீனாவை ஏதோ ஒரு வழியில் கீழே தள்ளலாம் என்று பார்க்கிறதே தவிர, ஆனால் சீனாவின் உதவியை அமெரிக்காவுக்கு தேவை என்பதும் தெரியும். எனவேதான் டொனால்ட் ட்ரம்பின் பதவி ஏற்பு விழாவிற்கு சீன அதிபருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார். அவரும் போவதாகத்தான் கூறுகிறார்கள். இப்ப டிக்டாக் மீதான தடையை கூட அவர்கள் அதை கொண்டு வர மாட்டார்கள் என்று கூறப்படுகின்றனர். அதாவது மேற்குலகம் ஒவ்வொரு நடவடிக்கையை செய்யும் போதும் இந்த ஆசிய நாடுகளாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், அல்லது சீனாவாக இருக்கலாம், அதுக்கு எதிராகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவின் எந்த ஒரு நிகழ்வுகளையும் யூடியூப் எப்பவும் தடை செய்து கொண்டிருக்கு. இப்போது அங்கு அவர்கள் விகேடி வீடியோ ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து, டிசம்பர் 29ஆம் நாள்ல இருந்து ஜனவரி 8ஆம் நாள் வரையிலும் ரஷ்யாவில் விகே வீடியோ பார்த்தவர்கள் எண்ணிக்கை 41 மில்லியன், யூடியூப்பின் எண்ணிக்கை 33 மில்லியனா விழுந்தது. ஏதோ ஒரு வழியில் அவர்கள் தங்கள் இதுக்கான மாற்று வழிகளை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல டிக்டாக்கை இவர்கள் தடை செய்ய போகிறார்கள் என்ற உடனே சீனா ரெட் நோட் என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 7 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை உடனடியாகவே உருவாக்கி இருக்கின்றது. இப்ப இலகுவாக இதனை கடந்து செல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை ஏனைய நாடுகளும் கொண்டிருக்கிறார். இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா அமெரிக்காவிடம் சரணடையுமா என்றால் அது இருக்கிறதையும் அமெரிக்கா உருவி போட்டுவிடும். அது தெளிவாக தெரிந்த விடயம். உங்களுக்கு தெரியும், அதானி குழுமத்துக்கு நடந்த பிரச்சனை. அதானி குழுமம் 2 தடவைகள் ஹிண்டன்பர்க் அறிக்கை ஒரு புறம், அடுத்ததாக அமெரிக்காவில் போடப்பட்ட வழக்கு, 2 வழக்கிலும் 2 சம்பவத்தாலும் அதானி குழுமம் இழந்தது கிட்டத்தட்ட $150 பில்லியன். இப்ப இன்றும் கூட உங்களுக்கு தெரியும், தற்போதும் கூட கடந்த வாரம் அமெரிக்கா 2 கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதித்தது. இந்தியாவின்
வான்படை தளபதி ஒருவர் இந்த ரஷ்ய டுடேயில் ஒரு ஆர்டிகிள் ஒன்று எழுதியிருந்தார். அப்போது இந்தியாவின் டேங்கர், அதாவது எண்ணெய்களை சுமந்து செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி 2018ஆம் ஆண்டு 168 கப்பல்களாக இருந்தது. இப்போது 200 கப்பல்களை இந்தியா கொண்டிருப்பதாகவும் அதை மேலும் அதிகரிக்க வேண்டும், அதுதான் இந்தியாவின் பொருளாதாரத்தை வளர்க்கும் என்று கூறி முடிப்பதற்கு முன்னர் அமெரிக்கா அந்த டேங்கர்களுக்கு தடையை விதித்து விட்டது. அப்ப இந்தியாவின் பொருளாதாரத்தை அமெரிக்கா தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்தியாவை எப்போது அமெரிக்கா உள்வாங்கும்? எப்போது இந்தியாவுக்கு அமெரிக்கா உதவி செய்யும்? சீனாவுக்கு இந்தியா அடிக்கும் என்றால், சீனாவுடன் இந்தியா ஒரு போரை, இப்ப உக்ரைன் மாதிரி, உக்ரைன் ரஷ்யாவுக்கு அடிக்கிறது வழியால் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது, நிதியை வழங்குகிறது, ஐக்கிய நாடுகள் சபையில் ஆதரவாக இருக்கின்றது. உக்ரைன் தலைவரை டைம்ஸ் பத்திரிகையில் இந்த வருடத்துக்கான சிறப்பு விருதை உக்ரைனுக்கு கொடுக்கிறது. உக்ரைன் அதிபெற்ற மனைவியை சிறந்த பெண்மணியாக டைம்ஸ் நாளேடாக இருக்கலாம், மேற்குலக நாளேடுகளாக இருக்கலாம் அவ்வாறு காட்டுவார்கள். இந்தியா சீனாவுக்கு அடிக்குமாக இருந்தால் அல்லது ஒரு போரில் ஈடுபடுமாக இருந்தால் இந்தியாவுக்கு பில்லியன் கணக்கில் உதவிகள் வரும், போர்க்கப்பல்கள் வரும், எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இந்தியாவை அதை செய்யலாமாண்டா இல்லை, இந்தியாவால் முடியாது. அதை செய்து தப்பி பிழைக்கவும் முடியாது. செலன்சிய மாதிரி உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட போர் தொடங்கிய சமயம் 43 மில்லியன் மக்கள் இருந்தார்கள். இப்போது 20 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். மிச்சம் 23 மில்லியன் மக்களும் எங்க போனார்கள் என்று தெரியாது. அதிலும் கூட பெருமளவானவர்கள் ரஷ்யாவில் தான் இருக்கிறார்கள். அதுதான் ரஷ்ய அதிபர் அண்மையில் ஒன்றைய பேட்டியில் கூறுகின்றார், உக்ரைனில் இருக்கிற உக்ரைனர்களை விட ரஷ்யாவில் இருக்கின்ற உக்ரைனர்கள் அதிகம் என்று சொல்லி அவ்வாறுதான் அதை கூறியிருந்தார். அப்ப மேற்குலகத்துக்கு அடியாட்களாக போக வேண்டும், இல்லை என்று சொன்னால் உங்கள் சொத்துக்களை தாரவாக்க வேண்டும். இந்த இரண்டையும் இந்தியா இலக்குமாக இருந்தால்தான் அமெரிக்காவிடம் இந்தியா போக முடியும். இப்போது சீனாவை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாகவோ படைத்துறை ரீதியாகவோ அல்லது தொழில்நுட்ப ரீதியாகவோ இந்தியாவால் வின் பண்ண முடியாது. அது இலங்கை வடிவாக அதை அலசி ஆராய்ந்து வைத்திருக்கின்றது. அப்ப இலங்கைக்கு தெரியும். அப்ப இலங்கை எவ்வளவுக்கு சீனாவை போகின்ற இந்தியாவால் ஒரு இலங்கையை அனுசரித்து போக வேண்டிய ஒரு நிலை இருக்குதே தவிர இந்தியாவால் இலங்கையை எதிர்க்க முடியாத ஒரு நிலை இல்லை என்று சொன்னால், நீங்கள் முன்னர் கூறியது போல ஆட்சியை கவுப்பது அல்லது வெவ்வேறு வேலைகளை செய்வது, இதுகளை செய்ய முடியும். ட்ரம்ப் அவர்களின் பதவியேற்பானது ஆசிய பிராந்தியத்தில், குறிப்பாக கடந்த காலங்களில் ரணில் ஆட்சியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவினுடைய இராணுவ தலையீடுகள், புலனாய்வு தலையீடுகள் அதிக அளவில் இலங்கைக்குள் இருந்தன. இப்போது அதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றன என்று தெரியாது. ரட்மனான விமான நிலையம் கூட ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக அமெரிக்கா மட்டில் இருந்தது. இனி வருகின்ற நாட்களில் ட்ரம்ப் அவர்களுடைய ஜனாதிபதியாகின்ற பொழுதில் இலங்கை ஆசிய பிராந்தியத்தில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையின் தன்மை அதிகரிக்குமா, அல்லது இயல்பு நிலையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது எல்லாவற்றையும் கடந்து ஒரு சாதாரணமாகவே இருந்துவிடும்? ட்ரம்பை பொறுத்தவரையில் அதாவது அவருடைய பதவி காலத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் மீதான தனது நடவடிக்கை தான் அதிகரிக்கும் என்று ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வாட்ஸே கூறிவிட்டார். அது மட்டுமல்லாது அவர் சொல்றார் அதையும் கடந்து என்றுதான் கூறுகிறார். ட்ரம்ப் ஏற்கனவே கூறியது போல விரிவாக்கம் என்று சொல்லி கிரீன்லாண்டாக இருக்கலாம், அல்லது கனடாவை இணைப்பேன் என்றதாக இருக்கலாம், அல்லது பனாமா கால்வாயை வாங்குவேன் என்றதாக இருக்கலாம். ஆனால் இதை அனைத்தும் நாங்கள் அதாவது சும்மா ஒருவர் கொமடி என்று நினைக்க முடியாது. அதுக்கு பின்னால் மிக பாரிய காரணிகள் இருக்கின்றன. அது கனடாவும் அதற்கான விளைவுகளை சந்திக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. என்னென்று சொன்னால் கனடாவின் 60% பொருட்கள் அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்பட போகிறது. அண்மையில் கனடாவின் பிரதமர் ட்ரூடோவோட ஆளுநர்களை சந்தித்து பேசிய போது கூட அது நல்ல விதத்தில் அந்த கூட்டம் முடியவில்லை. கனடாவின் நிதி அமைச்சர் ட்ரம்பின் அறிவித்தலுக்கு பிற்பாடுதான் பதவி விலகியது. அதே போலதான் ஐரோப்பிய ஒன்றியமும் அவ்வாறான ஒரு சிக்கலுக்கு தான் இருக்கின்றது. ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்புக்கு இப்போது ட்ரம்ப் ஒன்றைத்தான் கூறினார், பைடன் விட்டது பிழை என்னென்று சொன்னால் எங்களுக்கு சீனா தான் முதலாவது முக்கியமானது. சீனாவை கட்டுப்படுத்தாத விடத்தில் இப்ப ரஷ்யாவின் போரை ஏன் இவர்களால் வெல்ல முடியாது போனது என்று சொன்னால், சீனா அதற்கு கை கொடுத்தது. ரஷ்யாவின் எரிபொருட்களை வாங்கியது, ரஷ்யாவுக்கான தொழில்நுட்பத்தை கொடுத்தது. ரஷ்யாவுக்கான இப்ப இவர்கள் முதல்கட்ட போர்லேயே ரஷ்யா ஏவுகணைகளுக்குரிய மைக்ரோ சிப்ஸ் இல்லை என்று சொல்லியும் அதை வாங்குவது அதைக்காக வாஷிங் மிஷின் என்று பாவிக்கிறார்கள் என்று கூறினார். ஆனால் இன்று வரையும் ரஷ்யா தாக்கு பிடிக்கின்றது என்று சொன்னால் அதற்குரிய தொழில்நுட்பம் எங்கிருந்து போகிறது என்று எல்லோருக்கும் தெரியும்.
அதனைத்தான் இப்ப ட்ரம்ப் குறிவைக்கிறார். என்னன்னு சொன்னால் ஆசிய சீனாவை ஏதோ ஒரு வழியில் தாங்கள் முடக்கினால்தான், பொருளாதார ரீதியாகவும் சரி, படைத்துறை ரீதியாக சரி, முடக்கினால்தான் அமெரிக்கா தப்பி பிழைக்க முடியும். அதற்கு இலங்கை மிக மிக முக்கியமானது. முன்னைய ட்ரம்பின் ஆட்சி காலத்தின் போது கூட இலங்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். இந்த தடவையும் அதுதான் நிகழும். சீனாவை பொறுத்த நீங்கள் கூறிய ரத்னால விமான நிலையத்தில் அமெரிக்கா இருப்பதென்றால் சீனாவை பொறுத்தவரையில் சீனா அதனை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. சீனா தனக்குரிய இடத்தை தக்க வைப்பதற்கு பாடுமைப்படுமே தவிர அமெரிக்காவின் இடத்தை அமெரிக்கா வருவதென்றதற்காக அதனை வெளியேற்ற வேண்டும் என்று சீனா ஒருபோதும் எண்ணியது இல்லை. அப்ப உங்களுக்கு தெரியும், அதைத்தான் இப்ப அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒன்றை கூறுகிறார். நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல விடயங்களை செய்து முடிப்பதற்கு அந்த 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 நன்மைகளை சீனா எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறது என்றுதான் கூறியிருக்கின்றார் அந்த கூட்டத்தில் பேசும்போது. சீனாவின் அணுகுமுறைகள் அவ்வாறுதான் இருக்கணும். இப்ப சீனாவும் அமெரிக்காவும் அதற்கு இலங்கைக்கு கூடுதலான ஆளுமையை செலுத்தும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தியாவின் வகைபாகம் இதில் எங்கு இருக்க போகிறதுதான் இப்ப மிகப்பெரிய கேள்வி. இந்தியாவின் பகிபாவம் என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது இந்தியா இப்போது தன்னுடைய பகிபாவத்தை வகிக்க முடியாத தன்னாட்டு எல்லைகளிலும் செயலிழந்து பிராந்திய ரீதியிலும் செயலிழந்து வெளிப்படையாக அதனை கூற முடியாத ஒரு தர்ம சங்கடத்தில் ராஜதந்திர ஒழுங்குக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்றது என்று எடுத்துக்கொள்வது உண்மைதான். இந்தியா மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர ஒழுங்குக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், சரோவ் அந்த ஒரு கருத்தை மோடி தொடர்பாக கூறியிருந்தார். அவரை பொறுத்தவரையில் ஒரு பில்லியனர், ஓப்பன் சொசைட்டி என்ற ஒரு என்ஜிஓவின் தலைவராக இருந்தவர். அந்த ஓப்பன் சொசைட்டி தான் உலகிலேயே மிகப்பெரிய ஆட்சி மாற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்களும் கலகங்களும் பெருமளவான பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமான அந்த ஓப்பன் சொசைட்டி என்ற அந்த, நீங்கள் வேணுமென்றால் இன்டர்நெட்ல டைப் பண்ணி பாருங்க, அது செய்த என்னென்ன செய்தது என்று தெரியும். அவர் அண்மையில் தெரிவித்த கருத்து இந்தியாவுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதாவது இந்தியாவின் அதானி குழுமமும் மோடியும் எவ்வாறு இயங்குகிறார்கள் என்றும், அது இந்தியாவின் ஜனநாயகத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்றும், அதுக்கு இந்தியாவின் வெளிவார அமைச்சர்ல இருந்து இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் எல்லோரும் அதற்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அது அவர் கூறியது என்னென்று சொன்னால் அது அமெரிக்காவின் கருத்தாக அல்லது மேற்குலகத்தின் கருத்தாகத்தான் பார்க்கலாம். இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா இதில் எந்த பாகத்தை வகிக்க போகிறது என்று சொன்னால், இந்தியா அங்கும் இல்லை இங்கும் இல்லை என்ற ஒரு நிலைமை. உங்களுக்கு தெரியும், அண்மையில் தான் இந்தியா தனது பேங்கின் சிஸ்டத்தை கிளவுட் சிஸ்டம் என்று சொல்றோம். பேங்கின் எல்லா டேட்டாவும் ஒரு கிளவுட் சிஸ்டத்துல இருக்கு. அந்த கிளவுட் சிஸ்டம் இப்ப சென்ட்ரல் பேங்க் என்று சொன்னால் இந்தியாவின் சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க். அந்த ரிசர்வ் பேங்க் கிளவுட் சிஸ்டத்துல எல்லாம் கூகுள், ஆப்பிள், அந்த எல்லாம் மேற்குலக நாடுகளின் கிளவுட் சிஸ்டம். அப்படி வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு வல்லரசாக இருக்க முடியும். இப்ப சீனாவின் ரஷ்யாவின் அப்படி இல்லை, அவங்க தங்களோட கிளவுட் சிஸ்டத்துக்கு வச்சுக்காம உங்களோட எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் கிளவுட் சிஸ்டம் அவன்டேக்கே வச்சுட்டு என்ன நீங்கள் கொடுக்குறீங்களா, என்ன வாங்குறீங்களா எல்லாம் அவனுக்கு தெரியும். இப்பதான் அது மாற்ற போகிறார்கள். அது 2028ஆம் ஆண்டு தான் அது மாற்றி முடியும் என்று கூறுகிறார்கள். இப்பதான் அந்த தொழில்நுட்பத்துக்கு வருகிறார். இப்போ உலகத்துல சடனாக இன்டர்நெட் எல்லாம் நின்று விட்டது என்று சொன்னால் ரஷ்யாவும் சீனாவும் இயங்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட தங்களுக்கு ஓன் சிஸ்டம் இருக்குது. அவ்வாறு சிஸ்டம் இந்தியாவில் இருக்காண்டா இல்லை. பல இடங்களில் இந்தியா பின்தங்கித்தான் நிற்கின்றது. இந்தியா ஏனைய நாடுகளுக்காக வேலை செய்தது. இந்தியர்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்காக வேலை செய்தார்கள், இந்தியர்கள் ஐரோப்பிய நிறுவனங்களுக்காக வேலை செய்தார்கள், அரபு நிறுவனங்களுக்காக வேலை செய்தார்கள். ஆனால் இந்தியாவுக்காக இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லா தொழில்நுட்பத்தையும் வாங்கிட்டார்கள், எல்லோரும் உதவினார்கள். இப்போது நீங்கள் பார்க்கலாம், பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா இந்தோனேஷியாவுக்கு விற்பனை செய்கிறது என்று கூறியிருக்கிறார்கள், டிஃபென்ஸ் ஏற்றுமதி என்று சொல்லி. ஆனால் அது ரஷ்யா வழங்கிய தொழில்நுட்பம். ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து செய்ததைத்தான் வழங்குகிறார்கள். இப்ப இந்தியாவை நீங்க பார்த்தீங்கன்னா பெருமளவான ஆயுதங்கள் ரஷ்யாவினுடைய, இஸ்ரேலுடனும் உடன்பாட்டை வைத்திருக்கிறது, அமெரிக்காவுடனும் உடன்பாட்டை வைத்திருக்கிறது. அப்ப நண்பன் யார் எதிரி யார் என்ற ஒரு வரைமுறையை இந்தியா இன்னும் வகுக்கவில்லை. அதைத்தான் இலங்கை தமிழர்கள், தமிழ மக்கள் மீதும் இந்தியா பிரயோகிக்கிறது. நண்பன் யார் எதிரி யார் என்ற நிலையில் இந்தியா இன்னும் தன்னை வரையறுக்காத நிலையில் இருக்கின்றது. இருக்கும்போது இவ்வாறுதான் இருக்கும்.
ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சீனாவினுடைய இந்தியா தொடர்பான புரிதலும், சீன விஜயத்தின் பின்னர் அனுரவிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்களும், ராஜதந்திர ரீதியாக இலங்கைக்குள் தன்னுடைய நிலைகளை இழந்து வருகின்ற ஒரு சூழ்நிலைக்குள் இந்தியா தள்ளப்படுகின்றமையும், சீனாவினுடைய இராணுவ தலையீடுகள் என்பது வழமைக்கு மாறாக இலங்கைக்குள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும், ட்ரம்பின் வரவின் பின்னர் ஆசிய பிராந்தியத்தில் ஏற்பட உள்ள மாற்றங்களும் என்கின்ற பல்வேறுபட்ட இராணுவ மற்றும் அரசியல் மற்றும் ராஜதந்திர ரீதியான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.